கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பெதஸ்தா சுவிசேஷ ஜப ஆலயத்தின் மூலமாக சத்தியத்தின் நேரத்திற்கு உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படும்போது 7 பூக்கள் மலர்ந்தது. அந்த பூக்கள் போன்ற அந்த 7 வார்த்தைகளை தான் இப்போது நாம் பேசப் போகிறோம். முதலாவது மன்னிப்பு. மன்னிப்பை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசினார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது முதல் வார்த்தை என்னன்னா, மன்னிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் சிலுவையிலே அடிக்கப்படும்போது அவரை படுத்தின கொடுமை போல ஒரு கொடுமை நாமெல்லாம் அனுபவிக்கவில்லை. ஏன்னா அவ்வளோ சித்திரவதைகள், அவ்வளோ கொடுமைகள், அவ்வளோ பாடுகள், அவ்வளோ வேதனைகள், தாங்கொன்னா துயரம் அவர் அனுபவித்த போது அவரை குத்தினவர்களை பார்த்து, அவரை அடித்தவர்களை பார்த்து, அவரை நொறுக்கினவர்களை பார்த்து, அவரை நிந்தித்தவர்களை பார்த்து, அவரை தூஷித்தவர்களை பார்த்து, அவரை அவதூறாய் பேசினவர்களை பார்த்து, காரி துப்பினவர்களை பார்த்து, கன்னத்தில் அறைந்தவர்களை பார்த்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே, தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்களே, இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி பிதாவிடத்தில் துரோகிகளை மன்னிக்கும்படி, அவதூறு பண்ணினவர்களை மன்னிக்கும்படி, தூஷித்தவர்களை மன்னிக்கும்படி, கொடுமைப்படுத்தினவர்களை மன்னிக்கும்படி, அவமானப்படுத்தினவர்களை மன்னிக்கும்படி அவர் என்ன செய்கிறாரு? பிதாவை நோக்கி, பிதாவே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி மனதுருகி, யார் மேலே? துரோகிக்கு மேலே மனதுருகிறாரு, கொலைக்காரர்கள் மேலே மனதுருகிறாரு. எவ்வளோ மகா பெரிய இரக்கமுள்ள தெய்வம் பாருங்களேன். இப்போது நீயும் நானும் அப்படி செய்ய முடியுமா? அப்படி செய்ய நம்மளால் முடியுமா? நம்ம யாரையாவது நம்ம மன்னிக்காமல் இருக்கிறோமா? யாரையும் நம்ம மன்னிக்க மனசு இல்லை. நமக்கு விரோதமாய் நமக்கு தீங்கு செய்கிறவங்கள என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் அவருக்கு துரோகம் செய்தவங்கள மன்னிக்கிறாரு. நமக்கு என்ன இல்லை? யாரையும் மன்னிக்க மனசு இல்லை. அப்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுறாருன்னா, அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம் அப்படின்னா, அவரு நம்ம உள்ளத்தில் வாசம் பண்ணுறாருன்னா, அவருடைய வேதத்தின் பிரகாரம் நம்ம நடக்கிறோன்னா, அவருடைய வழியில் நம்ம நடக்கிறோன்னா, நம்ம என்ன செய்யணும்? எப்பேற்பட்ட பாவிகளையும் நாமும் மன்னிக்கணும். அப்போ அவரு யார் யாரெல்லாம் மன்னிக்க சொல்லி பிதாவிடத்தில் மன்னிக்க சொல்லி பரிந்து பேசுகிறார். அப்போது அவருடைய பிள்ளையாக இருக்கிற நாமும், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாமும், அவருக்குள்ளே வாழற நாமும் என்ன செய்யணும்? எப்பேற்பட்ட பாவியையும் நாம் மன்னிக்கணும். எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய துரோகக்காராக இருந்தாலும் சரி, அது குடும்பத்துலேயும் சரி, மற்ற வேலை ஸ்தலத்துலேயும் சரி, மற்ற அக்கம் பக்கத்துலேயும் சரி, உறவுகள் மத்தியிலையும் சரி, மன்னிக்கிற இருதயம் கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம யாரையும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லவே கூடாது. அதான் வேதம் சொல்லுது, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய், துரோகிகளை நேசி, நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் இல்லை. அப்போ நமக்கு யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நன்மை செய்கிறோம். நம்ம யார் நம்மளை நேசிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் நேசிக்கிறோம். யார் நம்மளை அன்பாக வச்சுங்கிறாங்களோ அவங்களாண்ட மாத்திரம் அன்பாக நடந்துக்கிறோம். அதான் ஆண்டவர் விரும்பலை. உனக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு நன்மை செய், உனக்கு துரோகம் செய்கிறவர்களுக்கு நன்மை செய். உன்னை குத்தினவர்களை பார்த்து, உன்னை வெட்டினவர்களை பார்த்து, உன்னை துன்பப்படுத்தினவர்களை பார்த்து, உன்னை துரோகம் பண்ணவர்களை பார்த்து, உனக்கு தீங்கு செய்தவர்களை பார்த்து மனதார நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் எப்படி மன்னிச்சாரோ அதே போல் நம்ம எல்லாரையும் மன்னிக்கிற இருதயம் கொண்டு இருக்க வேண்டும். நமக்குள்ள ஒரு மன்னிக்கிற இருதயம் வேணும். எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி. சில குடும்பத்தில் கணவன் குடிச்சிட்டு வராரா உன் கணவர், அவரை மன்னி, அவரை அன்பால் திருத்து. அவரை நீ எந்த தண்டனை கொடுத்தாலும் அந்த மனிதன் திருந்தவே மாட்டார். நீங்கள் என்ன செய்யணும்? அவரை ஆண்டவர் கட்ட ஜெபித்து அவரை அன்பால் வழி நடத்தி
ஆண்டவருக்கு ஒரு ஆத்துமா கூட கெட்டு போக விருப்பம் கிடையாது. ஒரு ஆத்துமா கூட அழிஞ்சு போகணும்னு ஆண்டவர் நினைக்க மாட்டார். இப்போ நம்ம ஏன் நினைக்கணும்? எப்படிப்பட்ட பாவியும் மன்னிப்பதற்காக தான் சிலுவையில் அவர் ரத்தத்தை சிந்தினார், அவர் சரீரத்தை பிக்க கொடுத்தார், அவமானப்பட்டார், அசிங்கப்பட்டார், வெக்கப்பட்டார், தூஷிக்கப்பட்டார், அவரை குத்தப்பட்டார், அவரை நிந்திக்கப்பட்டார். எல்லா குற்ற நிவாரண பலியாக அவர் சிலுவையில் தொங்கினார். அவர் பேசின முதல் வார்த்தை, என்னை போல நீங்களும் எல்லாரையும் மன்னியுங்கள். கூடிய மட்டும் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், உனக்கு ஏதோ துரோகம் செய்திருப்பாங்க, உனக்கு தீங்கு செய்திருப்பாங்க, உனக்கு துரோகம் செஞ்சுருப்பாங்க. அந்த துரோகியை பார்த்து உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்கள பார்த்து நான் மனசார உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லணும். அவங்க தூரமாக இருந்தாங்கன்னா கூட சரி, செல்லில் கூட ஃபோன் பண்ணி இல்லை மெசேஜ் போட்டு மனசார உங்களை நான் மன்னிக்கிறேன், உங்களை நான் ஏதாவது திட்டி இருந்தேன்னா ஏதாவது பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. இப்போ அவங்க செய்த துரோகத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை திட்டாவது திட்டியிருப்போம் நம்ம. அப்போ அந்த திட்டுக்கு நாம் என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்கணும். அவங்க செய்த துரோகத்துக்கு ஆண்டவர் பார்த்துப்பார். நாம் உண்மையான கிறிஸ்தவங்களாக இருந்தால் தன்னை ஆண்டவர் எப்படி மன்னிக்க சொன்னாரோ, அவர் எப்படி மன்னிச்சாரோ அதே போல் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கிறிஸ்து வாசம் பண்ணுகிற ஒரு இருதயம் தான் அது மாதிரி மன்னிக்க முடியும். கிறிஸ்து வாசம் பண்ணாத இருதயம் மன்னிக்கவே மன்னிக்காது. அப்போ இயேசு கிறிஸ்து யாருடைய இருதயத்தில் இருக்கிறாரோ அவங்க மட்டும்தான் மன்னிப்பாங்க. அதுதான் நம்ம முதல் பூ மன்னிப்பு. ரெண்டாவது ரட்சிப்பு. இப்போது லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 42வது வசனம் 43வது வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்போது இயேசு பாவிகளுக்காக தன் சிலுவையிலே தொங்கினார். அப்போது அவர் கூட 2 கல்லன்கள் அடிக்கப்பட்டு இருந்தார்கள். அந்த 2 கல்லனில் ஒரு கல்லன் சொன்னால், ஒரு கல்லன் தன்னுடைய தவறை உணர்ந்தான். ஒரு கல்லன் நீ கிறிஸ்துவானால் எங்களையும் ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒரு கல்லன் சொல்கிறான், நாமோ பாவம் செய்து அதுக்குண்டான உண்மையான தண்டனையை அனுபவிக்கிறோம். அவர் எந்த பாவமும் செய்யாமல் அவர் தண்டனையை அனுபவிக்கிறாரு. அப்படி இருக்க நீ இப்படி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், என்னை பரதேசியில் என்னை நினச்சிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த கல்லன் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்போவே அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பரதேசிக்கு அனுமதி கொடுத்துட்டாரு. ஏன் பரதேசிக்கு அனுமதி கொடுத்தாரு அப்படின்னா, அவன் முதல்ல என்ன பண்ணான்? தன்னுடைய பாவத்தை உணர்வடைந்தான். தன்னுடைய பாவத்தை என்ன பண்ணான்னா உணர்வடைந்தான். நம்ம பாவி, நம்ம பாவம் செய்துட்டு தண்டனை அனுபவிக்கிறோம், நம்ம நீதிமான் இல்லை, நம்ம பாவி அப்படின்றத தன்னை இருதயத்தில் உணர்வடைந்தான். அவன் உணர்வடையும் போதே அவனுக்கு ரட்சிப்பு வந்துடுச்சு. அவன் உணர்வடையும் போதே அவனுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. பிறகு உணர்வடைஞ்சான். அப்போது தன் பாவி என்று ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தினான். முதல்ல உணர்வடைஞ்சான், ரெண்டாவது ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தினான். அவன் தாழ்த்தனதுனால தான் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும்னு கேட்குறான். அவன் எப்படி கேட்குறான் பாருங்க. நம்ம உண்மையாகவே பாவம் செஞ்சுட்டோம், நான் பாவி, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சு தான் அந்த தண்டனை அனுபவிக்கிறேன், நான் பாவி, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை உடைய ராஜ்யத்தில் என்னை கொஞ்சம் நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி கேட்குறான். முதல்ல அவன் இருதயத்தில் உணர்வடைகிறான், ரெண்டாவது தாழ்த்துறான். அப்படி செய்யும்போது அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா பரதேசியில் அவனுக்கு இடம் கொடுக்குறாரு. அப்போ நாமும் கூட என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம எந்த தவறை செஞ்சுருக்கிறோம், நம்ம பேச்சில் என்ன தவறுகள் இருக்கிறது, என்ன மீறுதல் இருக்கிறது, மீறுதலான காரியம் இருக்கிறது, நம்முடைய சிந்தனையில், நம்முடைய இருதயத்தில், நம்மளுடைய யோசனையில், நம்மளுடைய ஆலோசனையில், நம்முடைய எண்ணத்தில் என்ன அக்கிரமங்கள் காணப்படுகிறது அப்படின்றத நாம் என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். யாரை துரோகம் செய்யலாம், யாரை ஏமாற்றலாம், யாரை கொள்ளடிக்கலாம், யாருக்கு தீங்கு செய்யலாம், யாரை நம்ம காட்டி கொடுக்கலாம், யாரை நம்ம போட்டு கொடுக்கலாம், யாருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தன்னுடைய எதிராளிகளை பார்த்து, நமக்கு விரோதிகளை பார்த்து, இல்லை உறவுகளை பார்த்து, இல்லை அக்கத்து பக்கத்தில் வேலை செய்கிறத இப்படி நமக்கு ஆகாதவங்களை பார்த்து ஒரு திட்டம் தீட்டுவோம் இருதயத்தில். அவங்களுக்கு நம்ம பழி வாங்கணும்,
நம்ம அதிகாரிக்கிட்ட போட்டு கொடுக்கணும், நம்ம அடுத்தவங்க கிட்ட போட்டு கொடுக்கணும், சண்டை வாங்கணும், நம்ம அவங்கள எப்படியாவது அடிக்கணும், நம்ம எப்படியாவது அவங்கள என்ன பண்ணணும், அவனை உயிரை வைக்கக்கூடாது, இப்படியெல்லாம் பல திட்டம் போடுவோம். இதெல்லாம் அக்கிரமம். இந்த இருதயத்தில் நினைக்கிற அக்கிரமங்கள், நம்ம சிந்தனையில் நினைக்கிற யோசனைகள், நம்முடைய எண்ணங்கள், இதெல்லாம் எப்படி தாறுமாறாக இருக்குதுன்னு சொல்லி நம்மளை முதல்ல உணர்வடையணும். அதுக்கப்புறம் நம்மளை தாழ்த்தணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி. அப்போது நம்ம அந்த மீறுதலான காரியம், அக்கிரமமான காரியம், பாவமான காரியங்கள் நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தில் எப்படி கிரியை செய்து எப்படி செயல்படுது, நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எப்படி பேசிக்கிட்டு இருக்கோம், எப்படி யோசித்துக்கிட்டு இருக்கோம், எப்படி கிரியைகளை செய்து கொண்டு இருக்கிறோன்னு சொல்லி தன்னுடைய பாவங்களை உணர்வடைந்து அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். ரெண்டாவது, அதிலிருந்து நம்ம வெளியே வரது மாத்திரம் இல்லை, அதிலிருந்து நம்ம ரட்சிக்கப்படணும். நம்ம அதிலிருந்து விடுவிக்கப்படுவது தான் ரட்சிக்கப்படுவது. அந்த தாட்டிலிருந்து நம்ம வெளியே வந்துடணும். பிறகு ஆண்டவர்கிட்ட நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னும் போது கட்டாயமாக அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க மட்டும்தான், அவர் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவங்க மட்டும்தான், அவர் பாவங்கள் மறைக்கப்பட்டவங்க மன்னிக்கப்பட்டவங்க மட்டும்தான் பரதேசிக்கு போக முடியும். அப்போது 3வது வார பூ என்ன சொன்னார்னா பராமரிப்பு. பராமரிப்புனா யோவான் எழுதின புத்தகம், அது அன்புன்னு சொல்லுவாங்க. பராமரிப்பு, அன்பு. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். அப்போது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதே உன் மகன் என்று சொன்னார். 27வது வசனம். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேர முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இது எதை குறிக்குதுன்னா அன்பை குறிக்கிறது. முதல்ல மன்னிக்கணும், ரெண்டாவது தன்னுடைய பாவங்களை உணர்வடைந்து அந்த பாவத்திலிருந்து நம்ம வெளியே வரணும், ரெண்டாவது அதுக்கப்புறம் நம்மளை தாழ்த்தணும் ஆண்டவர் சமூகத்தில், மூன்றாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா பராமரிப்பு, அன்பு. அப்போது நம்ம எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பெற்றோரை மதிக்கணும், உற்றோரை மதிக்கணும், எல்லாரையும் மதிக்கணும், நம்ம விட வயதானவங்களை கனம் பண்ணணும். இயேசு அன்புள்ளவராகவே அவரை பின்பற்றினார், அன்புள்ளவராகவே நடந்தார். நாமும் அவரை பின்பற்றும் போது அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நாமும் அன்பாகவே இருக்க வேண்டும். அன்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. நாம் சர்ச்சுக்கு போகலாம், ஜெபம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம், தர்மம் பண்ணலாம், காணிக்கை கொடுக்கலாம், தசம்பாகம் கொடுக்கலாம், பைபிள் எடுத்துக்கணும், நான் ஞான ஊழியக்காரன்னு சொல்லிட்டு பட்டம் தீட்டிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். சொந்த மனைவியோடு கூட நீ அன்பு கூறுறியா? உன் சொந்த புருஷனோடு கூட அன்பு கூறுறியா? உன் சொந்த பிள்ளைகளோடு கூட அன்பு கூறுறியா? உன் உறவுகளோடு அன்பு கூறுறியா? உன் உடன் பிறப்புகளோடு அன்பு கூறுகிறாயா? என்ன காரியத்தில் நீங்கள் அன்பு இல்லாதவர்களாக இருக்கிறீங்க? யார் எடுத்து வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க அன்பு கூறுகிறீங்களா? இல்லையே. அப்போது என்ன செய்ய முடியும்? அப்போது நாம் என்ன செய்யணும்னா அன்பு உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த அன்பு நம்மளை என்றைக்கும் கைவிடாது. எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். நன்மை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நன்மை செய்யாதவங்களாக இருந்தாலும் சரி, தீமை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தீமை செய்யாதவங்களாக இருந்தாலும் சரி, துரோகியாக இருந்தாலும் சரி, பாவியாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் நீ நேசிக்கணும், எல்லாரையும் நம்ம ஆசீர்வதிக்கணும். அதுதான் கர்த்தர் 3வது சொன்ன வார்த்தை சிலுவையில், அன்பு. அந்த அன்பு தான் பராமரிப்பு. அப்போ நாம் என்ன பண்ணோன்னா, கிறிஸ்துக்குள்ளே யார் இருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்து உண்மையாய் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு யார் இயேசுடைய பிள்ளையாக இருக்கிறாங்களோ அவங்க தாங்க நமக்கு தாய், அவங்க தாங்க நமக்கு தகப்பன், அவங்க தாங்க நம்ம சகோதரன் சகோதரி. நம்ம மற்றவங்க யார் ஆனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாயை பார்த்து இதோ உன் தாய், அதோ உன் சகோதரன் சொல்லி சொன்னார் சிலுவையில். விளக்கமாக சொல்ல நேரம் இல்லை, அதனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன். 3வது வார்த்தை அன்பு குறித்து. நம்ம வாழ்க்கையில் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. நீ சுட்டரிக்கவும் சரீரத்தை கொடுத்தா கூட அன்பு இல்லைன்னா அது அத்தனையும் வேஸ்ட்டு. என்ன தான் கைத்தாளம் போட்டாலும் அன்பு இல்லைன்னா வேஸ்ட்டு. எல்லாரிடத்திலையும் அன்பு கூறணும். அந்த அன்பு மிகவும் முக்கியம். ஆண்டவர் யாவரோடும் அன்பாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் கூட ஒரு கெட்டவனோ யாராக இருந்தாலும் அப்படியாப்பா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர அவங்களுக்கு திருப்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, தீமை செய்ய நினைக்கக்கூடாது. எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும், யாவரோடும் அன்பாக இருக்க வேண்டும். 4வது வார்த்தை அங்கலாய்ப்பு. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனம்.
9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அப்போது சிலுவையில் பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று தன் ஒரே பேரான குமாரனை அனுப்பினதால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அப்போ பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர் எங்கே வந்தார்? சிலுவையில் பாடுபடுவதற்கு பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இந்த உலகத்தில் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் அவர் அன்பு கூர்ந்தார். ஒரு வசனம், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று தேவன் சொன்னது போல நாம் அங்கலாய்க்கும் போது கர்த்தர் கைவிட மாட்டார். இப்போது நாம் ஒரு காரியத்தில் அங்கலாய்ப்போம். அவர் அப்படித்தான் சிலுவையில் அங்கலாய்த்தார். எப்படியாவது பிதா நம்மளை இந்த பாடுகளிலிருந்து, ஒருவேளை பிதாவுக்கு சித்தமானால் நம்மளை அந்த பாடலிருந்து விடுவிப்பாரா என்று அங்கலாய்த்தார். நாமும் கூட வாழ்க்கையில் எத்தனையோ அங்கலாய்ப்புகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஐயோ, இது கிடைக்காதா, அது கிடைக்காதா, பிள்ளைக்கு திருமணம் செய்து முடிச்சிட மாட்டேனா, என்னுடைய கடன் லட்சக்கணக்கில் இருக்கிற கடனை அடைத்து முடிச்சிட மாட்டேனா, என்னுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் கிடைக்காதா, என்னுடைய கணவனார் என் வீட்டுக்கு மனம் திரும்பி வருவாரா, என் மனைவி செய்த துரோகம் மீண்டும் மனம் திரும்பி வருவாளா, என் கணவனார் இந்த குடிப்பழக்கத்திலேருந்து விடுதலை பெறமாட்டாரா, என் குடும்பம் ஒரு சமாதானம் அடையாதா, என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி அடையாதா, நான் சந்தோஷப்பட மாட்டேனா என்றெல்லாம் உலகத்தில் பலவிதமான அங்கலாய்ப்பு. ஒரு வீடு கட்டி பார்க்க மாட்டானா, சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீடில் கஷ்டப்படுறனே, வாழ்க்கையில் நிறைய அங்கலாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவி சமாதானம் இல்லாத அங்கலாய்ப்பு, பிள்ளைகள் சரியில்லாமல் அங்கலாய்ப்பு, பிள்ளைகள் பெற்றோரை பேச்சை கேட்காம விருப்பம் போல வாழ்கிறதை குறித்தான அங்கலாய்ப்பு, பெற்றோர்கள் இல்லாமல் பிள்ளைகள் அனாதையாக நிற்கும் போது பிள்ளைகள் படுகிற அங்கலாய்ப்பு, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு அங்கலாய்ப்பிலையும் ஆண்டவர் பிதாவானவர் இயேசு கிறிஸ்து இந்த பாடுபட வேண்டும் என்று தான் அனுபவித்தார். இல்லாத போயில்லை, அவர் அனுமதிச்சு தான் ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார் பிதாவானவர். பிதாவுடைய திட்டம் இந்த பாடுகளை இயேசு கிறிஸ்து சுமக்க வேண்டும் என்றது தான் பிதாவுடைய நோக்கமே. அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற தான் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தவர் அந்த பாடுகள் அவரால் தாங்க முடியல. இப்போ கூட நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் வாழும்போது, நம்ம வாழ்க்கையில் பாடுகள் நெருக்கும்போது, ஐயோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், தசம்பாகம் கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்குறோம், ஆனால் இந்த பாடுகள் என்னை விட்டு நீங்களே ஏன்னு சொல்லி நம்ம உள்ள அங்கலாய்க்குது. ஆனால் அந்த அங்கலாய்ப்பு ஆண்டவர் ஒரு நொடி பொழுது கூட இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் என் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை நான் என்ன பண்ண மீட்டுக்கொண்டேன். நம்ம மீட்டுக்கொள்வார், நம்ம இப்படியே விட்டுற மாட்டார். நம்ம எந்த கஷ்டத்தில், எந்த அங்கலாய்ப்பில், எந்த வேதனையில், எந்த கஷ்டத்தில், எந்த துன்பத்தில் நம்ம அகப்பட்டு இருக்கிறோமோ அதிலிருந்து நம்மளை மீட்டு எடுத்துக்கொண்டு மீட்டு வெளியே கொண்டு வருவது தான் அவருடைய திட்டங்க, அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம். அவருடைய பிள்ளைகளை அப்படியே படுகொழியில் தள்ளவே மாட்டார், அங்கலாய்க்கவே விட்டுற மாட்டார். அவருடைய வேதனையிலிருந்து, பாடிலிருந்து, கண்ணீரிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, இழப்பிலிருந்து, பிரிவினையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து அவர் நம்மளை வெளியே கொண்டு வருவாருங்க. ஒரு காலம் விட மாட்டார், அவர் கொண்டு வருவார். ஏன்னா அவர் தெய்வம். அவர் மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்க்குறாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளையும் பார்க்குறாரு, மற்றவர்களையும் பார்க்குறாரு. உலகத்தை உண்டாக்கினவரே அவர் தான், உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறவரும் அவர் தான், உலகத்தை இயக்கி கொண்டு இருக்கிறவரும் அவர் தான். உலகத்தில் நடக்கிற அத்தனையும் அவர் கண்ணுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அவர் கட்டாயமாக நம்மளுடைய அங்கலாய்ப்புக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டாயம் நமக்கு தருவார். எந்தெல்லாம் அங்கலாய்ச்சி கொண்டு இருக்கிறோமோ அதில் நம்மளை விடுவிக்கிற ஒரு பரிசுத்தமுள்ள உண்மையுள்ள தெய்வமாய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, தவிப்பு, தாகமாய் இருக்கிறேன். தவிப்புனா தாகமாய் இருக்கிறேன். இப்போ எதுக்கு தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னா, ஆத்தும தாகத்தை குறித்து அவர் சொல்கிறார். யோவான் புத்தகம் 19 அதிகாரம் 28வது வசனம், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இது எதை குறிக்கிறதுனா, ஆத்தும தாகத்தை குறிக்கிறது. அப்போது நாம் என்ன செய்யணும்னா,
ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். நான் ஒரு சின்ன சாட்சி இதில் மாத்திரம் சொல்கிறேன். ஒரு நாள் நான் பஸ்ஸில் வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பஸ்ஸில் சண்டை. ஒரு கணவனானவர் மனைவியை கையை பிடிச்சி இழுத்து என் அருகில் உட்காருன்னு சொல்லி ஒரு மலங்க இழுக்கிறாரு. மனைவியானவள், நான் உன் அருகில் உட்கார மாட்டேன், நீ ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எழுந்து வேறு ஒரு சீட்டு காலியாக இருக்குதான்னு பார்க்குறாங்க. இப்போ நான் உட்கார்ந்துருக்கிற பக்கத்தில் ஒரு சீட்டு காலியாக இருந்தது. என் அருகில் வந்து உட்காந்துட்டாங்க. நான் அந்த அம்மாவை பார்த்து கேட்டேன், அம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சில பிரச்சனைகளை என்னாண்ட சொன்னாங்க. சொல்லும்போது அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, உன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கணும்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளு. அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உன் பிரச்சனையில விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். வேற யாராலையும் விடுதலை தர முடியாது. நீ அவருக்கு தெரியாமலேயே ஆண்டவரை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி கூப்பிடு, உன் பிரச்சனைகளை அவரிடம் சொல்லு, அப்போது கர்த்தர் உன் பிரச்சனை விடுவிப்பார். அப்போது அவர் என்ன சொல்லிவிட்டு நான் என்ன செய்யணும், நாங்கள் உன் அருகில் இருக்கிற ஆலயத்துக்கு, உங்கள் ஊரில் எங்கே ஆலயம் இருக்குதோ அந்த ஆலயத்துக்கு போங்க, அங்கே உள்ள ஊழியக்காரர் இடத்துல உன் கஷ்டத்தை சொல்லி ஜெபிச்சு தொடர்ந்து ஆலயத்துக்கு போக ஆரம்பிங்க, கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார்னு சொல்லி சில சத்தியத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க சொன்ன உடனே அவங்க மனசுக்குள்ளே ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அடைஞ்சாங்க. பிறகு இவங்களே கூப்பிட்டு அவங்க கணவர் இடத்துல பேசுகிறாங்க. நான் சொன்ன சத்தியத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே கணவனாரை அன்பாக கூப்பிட்டு, ஏங்க நீங்கள் வேலைக்கு போங்க, நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கேயே நான் இறங்குறேன், என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நீங்கள் வேலைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு அன்பாக பேச ஆரம்பித்தாங்க. அந்த ஆண்டவருடைய வார்த்தை அவங்க இருதயத்தில் பாஞ்ச உடனே அவங்களுக்குள்ள தாகம் பாருங்கள். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆத்துமா அன்பு நிமித்தமாக பாயுது. அப்போ நாம் என்ன செய்யணும் தெரியுமா, பஸ்ஸில் போனாலும் சரி, இல்லை எங்கன்னா மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, இல்லை வேறு எங்கே அக்கம் பக்கத்தில் யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட நீ என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் அவர் அந்த நேரத்தில் சொல்கிறார், தாகமாக இருக்கிறன்னு சிலுவையில் சொல்கிறார். அவர் அந்த தாகம் எது, ஆத்துமா தாகம். நம்ம ஆத்துமாக்களை எங்கே போனால் நமக்கு எல்லாருமே ஊழியம் செய்யலாம். நமக்கு வேலை செய்யணும், எப்படி ஊழியம் செய்யணும் கிடையாது. மருத்துவமனைக்கு போறியா, அங்கே பக்கத்து பெத்தில் இருக்கிற அங்கே வேணும் சுவிசேஷம் சொல்லு. பஸ்ஸில் போறியா, அங்கே சுவிசேஷம் சொல்லு. ஒரு கடைக்கு மார்க்கெட்டுக்கு போறியா, அங்கே சுவிசேஷம் சொல்லு. எங்கே வேணாலும் அக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் உறவினர் மத்தியில் எங்கே வேணாலும் சுவிசேஷம் சொல்லலாங்க. நாம் எப்படி வேணாலும் ஊழியம் செய்யலாங்க. ஊழியன்றது சபையில் ஏறி பலிபீடத்தில் நிற்கிறது தான் இல்லை, எப்படி வேணாலும் ஊழியம் செய்யலாம், எப்படி வேணாலும் ஆத்துமாக்களுக்கு ஊழியம் செய்யலாம். அதை தான் நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். 6வது சொல்கிறாரு, அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்புனா முடிந்தது. அது என்ன, யோவான் புத்தகம் 19 அதிகாரம் 30வது வசனம். அது படிக்கிறேன். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. முடிந்தது என்பது பரிபூரணம் அடைந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவருடைய வேலையில பரிபூரணம் அடைந்தார். பரிபூரணத்தை குறிக்கிறது. எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று வெற்றியின் முழக்கமிட்டார். எல்லாவற்றையும் நான் செய்து முடிச்சிட்டேன் அப்படின்றது பிதாவுக்கு வெற்றி ஒளி தரார், வெற்றி முழக்கமிடுகிறார். அதாவது அவர் பூமிக்கு வந்த காரியத்தையும் நோக்கத்தையும் பிதாவின் சித்தத்தையும் அவருடைய ஊழியத்தையும் செய்து முடித்து பிசாசின் தலையை நசுக்கி வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அவர் இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார்னா, அவர் பிதா என்ன நோக்கத்தோடு பூமிக்கு அனுப்பினாரோ அதே நோக்கத்தை பரிபூரணமாய் செய்து முடித்து பிசாசின் தலையை நசுக்கி அவனிடத்திலிருந்து அவர் ஜெயம் எடுக்க அவர் வந்த நோக்கத்தையும் அவருடைய பிதாவின் சித்தத்தையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய நோக்கத்தையும் சகலத்தையும் செய்து முடித்த ஒரு சிறந்த வெற்றி உள்ள ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். நாம் எல்லாம் முடிந்தது என்று பிதாவிடத்திலே சொல்லி அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் முடிந்தது. அவர் வந்த நோக்கத்தை முடிச்சிட்டார், அவர் சித்தத்தை முடிச்சிட்டார், அவர் திட்டத்தை முடிச்சிட்டார். பிதாவுடைய திட்டம், பிதாவுடைய நோக்கம், பிதாவுடைய சித்தம், பிதா சொன்னதை நிறைவேற்றிட்டேன் என்று அவர் மனதார முடிந்தது என்று சொல்றார். இன்றைக்கு நாமும் கூட நமக்கு தந்த ஊழியத்திலேயோ ஓட்டத்திலேயோ நாம் பூரணம் அடைஞ்சிட்டேன், நான் என்னுடைய ஊழியத்தை பூரணமாக செய்து முடிச்சிட்டேன், நான் ஆண்டவருக்கு பூரணமாக ஊழியம் செய்து முடிச்சிட்டேன், ஆண்டவர் என் மேலே வச்ச சித்தத்தை அறிந்த அந்த சித்தத்தை செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒரு காலம் முடியாதுங்க.
இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம், அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கிறோம். நம்மெல்லாம் மனுஷர்கள், அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாமும் கூட அவர் எப்படி அவருடைய திட்டத்தை, பிதாவுடைய திட்டத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தாரோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேலே வச்சிருக்கிற திட்டத்தை, நமக்கென்று கொடுத்திருக்கிற நோக்கத்தை, நமக்கென்று கொடுத்திருக்கிற ஊழியத்தை, நமக்கென்று கொடுத்திருக்கிற காரியத்தை அவர் நிறைவேற்றி நாம் முடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யாரை கொள்ளடிக்கலாம், யாரை ஏமாத்தலாம், இதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு கர்த்தர் உன்னை கொண்டு என்ன சித்தம் வச்சிருக்கிறார், கர்த்தர் உன்னை கொண்டு என்ன திட்டம் வச்சிருக்கிறார், கர்த்தர் உன்னை கொண்டு என்ன சூழ்நிலையை வச்சிருக்கிறார்ன்றதை புரிஞ்சு அவர் உனக்கு தந்த ஊழியத்தை, அவர் உனக்கு மேலே வச்ச நோக்கத்தை, அவர் உன் மேலே வச்ச திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறவராய், எப்படி பிதாவினுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடிந்தது என்று பிதாவிடத்தில் ஒப்படைச்சாரோ, அதே போல அவர் நமக்கு தந்த ஊழியத்தை, நமக்கு தந்த வாழ்க்கையை, நமக்கு தந்த ஜீவனை, நமக்கு தந்த காரியத்தை நாம் கிறிஸ்துவுக்கு பிரியமாய் செய்து முடித்து அவரிடத்தில் நம்முடைய ஆவியை நாம் ஒப்புவிக்க வேண்டும். இப்போ இல்லை, இரண்டாம் வருகையில் நாம் ஒன்று மரித்தாலும் அல்லது மரிக்காவிட்டாலும், எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் காணப்பட்டாலும் அல்லது மரித்து உயிர்த்தெழுதுகிறவர்களாய் காணப்பட்டாலும் அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் தகுதி உடையவர்களாய் அவரை போல நாம் காணப்பட வேண்டும். 7வது ஒப்புவிப்பு. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அவர் எப்படி பிதாவுடைய சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல நாமும் அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை, அவருடைய வழியில் நடந்து, யாருடைய வழியில் நடக்கணும், அவருடைய வழியில் நடக்கணும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய வழியில் நடந்து, அவருடைய சித்தத்து பிரகாரம் நடந்து, இயேசுவை போல வாழ்ந்து, அவரை போல நம்ம வாழணும். அப்போ தான் நம்முடைய பிள்ளைங்க, அவருடைய பிள்ளைங்க. நம்ம அவரை போல வாழ்ந்து, அவரை போல அவருடைய வழியில் நடந்து, அவரை போல வாழ்ந்து, அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்பது தான் சிறந்த காரியம். அவர் அப்படி தான் ஒப்பு கொடுத்தார். பிதாவை போல, பிதாவுடைய சித்தத்தை போல, பிதாவை போல நடந்து, கடைசியில் 7வது வார்த்தை ஒப்புவிப்பு என்று சொல்லி, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். இப்போ நம்ம மரிக்கும் பொழுது ஆண்டவர் தந்த ஊழியத்தை, ஆண்டவர் தந்த திட்டத்தை, ஆண்டவர் சொன்ன மாதிரி அவருடைய வேதத்தின் பிரகாரம், இந்த வேதத்தின் பிரகாரம் நான் வாழ்ந்துட்டேன், இந்த வேதத்தின் பிரகாரம் நான் நடந்தேன், இந்த வேதத்தின் பிரகாரம் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இதன் பிரகாரம் நான் நடந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம யார் சொல்ல முடியும்? ஒருவரும் நம்மளால் சொல்ல முடியாது. அதன் பிரகாரம் வாழ்ந்து நம்ம மரிக்கும்போது, ஆண்டவரே, என் மேலே வச்ச திட்டம், நோக்கம், சித்தம் எல்லாத்தையும் நிறைவேற்றி என் ஆவியை உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அவர் அப்படி சொன்னாரே, மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். பிதாவிடத்தில் தன் ஆவியை என்ன பண்ணார்? ஒப்புவித்தார். ஆக நம்ம சிலுவையில் 7 பூக்கள். எத்தனை பூக்கள்? 7 பூக்கள். 1 மன்னிப்பு, 2வது ரட்சிப்பு, 3வது பராமரிப்பு, 4வது அங்கலாய்ப்பு, 5வது தவிப்பு, 6வது அர்ப்பணிப்பு, 7வது ஒப்புவிப்பு. இந்த 7 பூக்கள் சிலுவையிலே மலர்ந்ததை நினைத்து, இந்த 7 பூக்களான வார்த்தைகள் எப்படி மலர்ந்ததோ கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில், அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் மலர வேண்டும். அப்பொழுது நாம் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், நாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம் என்பதை கடைசி நாம் மரிக்கும் நாளிலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து என் ஓட்டத்தை முடித்தேன் என்று தாராளமாய் தன் ஜீவனை விடும்போது நம் ஆத்துமா நேர பரதேசிக்கு போவோம். இல்லைனா பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தா, பெயருக்காக வாழ்ந்தா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நரகம் தான் போவோன்றத இந்த நேரத்தில் இயேசுவானவர் சிலுவையில் அடிக்கப்படும் போது சொன்ன 7 வார்த்தைகள் 7 பூக்களாய் மலர்ந்தது. அந்த 7 பூக்கள் 7 வார்த்தைகளாய் மலர்ந்தது. அந்த 7 வார்த்தைகளை தியானித்து அதன் பிரகாரம் கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ வேண்டும் என்பதை உங்கள் அனைவரையும் வேண்டி இப்பொழுது நான் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், குற்ற நிவாரண பலியாக சிலுவையிலே தொங்கி ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை ஆண்டவரே நீர் கழுவி இருக்கிறபடியினாலுமே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, எங்கள் மீறுதல், அக்கிரமம், பாவங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை பாதுகாத்து வந்த தேவனே, உம்முடைய இரத்தத்தினால் தான் எங்களுக்கு விடுதலை. நீர் சொன்ன சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளினாலே நாங்கள் உம்முடைய வார்த்தையால் பலப்பட்டு, உம்முடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு நாங்கள் உமக்கு பிரியமுள்ள
பிள்ளைகளாய் வாழ்ந்து ஆண்டவரே நீர் எப்படி உம்முடைய பிதாவினுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நோக்கத்தையும் ஆண்டவரை நிறைவேற்றி ஆவி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தீரோ அதே போல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் உம்முடைய சித்தத்துக்கு உம்முடைய வழியில் நடந்து உம்முடைய சித்தத்துக்கு உம்முடைய திட்டத்துக்கு உம்முடைய நோக்கத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஏற்று எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எஸ் புஷ்பராணி, பெதஸ்தா சுவிசேஷ ஜெப ஆலயம். செல்போன் 9786463921.